கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த 50வது நாள் உபவாச நாளில் இந்த நாளில் 13வது நாள். இந்த நாளுக்காக நம்ம ஆயத்த பிரயத்தனம் செய்வோம். நிச்சயமாக கர்த்தர் இந்த நாளில் நம்மளுடைய ஜெபங்களை கேட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தரும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா, எங்களை அதிகமாக அவளோட நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே உமக்கு நன்றி சொல்லிட்டுக்கிறோம். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமோ மகாபெரிய பலனுமா இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தரப்பா உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோமப்பா. இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் உன்னை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் அப்பா இந்த உலக வாழ்க்கையில் இந்த பாவமான உலகத்தில் நீர் எங்களை தெரிந்தெடுத்து முன்குறித்து பேரை சொல்லி அழைத்து ஆண்டவரை இந்த நாள் வரை எங்களை கண்ணின் மணியை போல இமை போல விழி போல நீர் பத்திரமாய் பாதுகாத்து வழிநடத்தி அப்பா உம்முடைய கிருபையை நினைத்து பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு ராஜா. தகப்பனே, குமாரன் விடுதலையாக்கிறாள், மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி அப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா வியாதியஸ்தர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிற எல்லா ஜெபங்களுக்கும் அப்பா யார் யார் எந்தெந்த பிரச்சனைகளில் எந்தெந்த இடத்துல ஆண்டவரை எந்தெந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அப்பா நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தரப்பா. பலங்கொண்டு திடமனதாக இரு, கலங்காதே, திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உங்கள் அன்பு பெரியது ஆண்டவரே, உங்கள் இரக்கம் பெரியது, தயவு பெரியது, கிருபை பெரியதப்பா. தாயிலும் மேலானவரே, தந்தையிலும் மேலானவரே, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளிட நிற்குமப்பா. காற்றையும் கடலையும் அதட்டி இறையாதே அமைதலாயிருந்து சொல்லி அமைதிப்படுத்தின கர்த்தரப்பா. நீர் எங்கள் மத்தியில் நீர் வாசம் செய்வதற்காக உமக்கு நன்றி ராஜா. என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதட்டதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். நீ பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலகரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த நாளில் ஆண்டவரே அப்பா உடைய ஆலயத்தில் வந்து உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய முகத்தை நீங்கள் பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. இந்த ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே அப்பா எல்லா போராட்டங்கள் அப்பா, எல்லா பலகீனங்கள் ஆண்டவரே, எல்லா கண்ணீர்கள் அப்பா, எல்லா நெருக்கங்கள், உபத்திரவங்கள், வேதனைகள், நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்ற நீர் உண்மையிலவராக இருக்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திர ராஜா. தகப்பனே, நீர் வாக்கு மாறாதவர் அப்பா. வானமும் பூமியை ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை, அதன் உறுப்பாய்களும் மாறுவது இல்லை என்று ஜீவனுள்ள தேவன் அப்பா. நீர் வாக்குத்தத்தம் பண்ணின உண்மையுள்ளவர் அப்பா. உமக்கு நன்றி 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 ராஜா. நாங்கள் உண்மையே நேசிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த உலகத்தில் எத்தனை புயல் வந்தாலும் எத்தனை அலை வந்தாலும் அப்பா நாங்கள் உம்முடைய பாதமே தஞ்சம் என்று உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். உன்னதரே ஈசையா, உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. ஆம் இயேசப்பா. இந்த உலகத்தில் இருக்கின்ற போராட்டங்கள் உண்டு, உலகத்தில் இருக்கின்ற உபத்திரம் உண்டு. திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உன் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்பா. அந்த நாளில் ஆண்டவரை உம்மை விசுவாசிக்கிற ஒருவரும் கெட்டு போனதில்லப்பா. உமக்கு நன்றி நன்றி ராஜா. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற அப்பா சிறியோரையும் பெரியோரையும்
நீர் ஆசீர்வதிக்கிற தேவனப்பா. உமக்கு நன்றி சொல்கிறப்பா. அந்த நாளிலும் கூட அந்த ஆராதனையில் ஆரம்பம் முதல் நிறைவு வர அப்பா ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஆராதனைகளிலையும் ஆண்டவரே அப்பா, செய்தி வேலையிலும் விண்ணப்ப வேலையிலும் அப்பா நீர் அதை கேட்டு ஆமென்றும் ஆமேன் என்றும் ஒவ்வொருவருக்கும் அப்பா எந்தெந்த காரியத்தில் விடுதலை வேண்டுமோ, அற்புதம் வேண்டுமோ, சுகம் வேண்டுமோ ஒவ்வொருவரையும் நீங்கள் சாட்சியாக நிறுத்த போவதற்காக நன்றி சொல்கிறோம். ஒரு விஷயம் எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிங்கப்பா. நம்முடைய பரிசுத்த இரத்தினால எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி நம்முடைய பிள்ளையாய் மாற்றி நாங்கள் பாடுகிற பாடல் வேலை எல்லாவற்றிலும் இந்த ஆராதனையை நீர் மகிமையாக நீர் ஏற்றுக்கொண்டு நீர் ஆசீர்வதிக்கப்படுற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஏற்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்று இந்த சிலுவை தியானத்தில் 13வது நாள். ஹல்லேலூயா. இன்று கூட ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். இலை பாருதல் தாரும் தேவா, காலை தோரை தேற்றிடுமே. இலை பாருதல் தாரும் தேவா, காலை தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும். என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும். கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. மனம் மாற மாந்தனிரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடுமே. மனம் மாற மாந்தனிரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடுமே.
வந்தேன். கிருபை நிறை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும். என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும். உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பல நீந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பல நீந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உண்மையாய் வெட்கமடையேன். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உண்மையாய் வெட்கமடையேன். தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும்.
காத்திருப்பேன். திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது வண்ணமாக நாம் 3 முறை கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் சிலுவை தியான கூட்டத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த 50 நாட்கள் நாம் தேவனுடைய பாதத்திலே பல்வேறு வசனங்கள், பல்வேறு பாடல்கள், ஆராதனைகளை நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் கேட்டும் நம் கர்த்தரை ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்று நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம் முதல் 64ஆம் வசனம் வரை இங்கு ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த சிலுவை பாடுகளுக்கு உள்ளே இப்பொழுது சென்று விட்டார். முதல் விசாரணை நாம் முந்தானேற்று நாம் பார்த்தோம். அண்ணா என்பவருடைய வீட்டிலே அந்த முதல் விசாரணை ஆரம்பமானது. இன்று 2வது விசாரணைக்கு அவர் அழைத்து செல்லப்படுகிறார். 2வது விசாரணை யார் வீட்டில் நடைபெறுகிறது என்றால், காய்பா என்னப்பட்ட அந்த வருடத்தினுடைய பிரதான ஆசாரியருடைய வீட்டிலே அந்த 2வது கட்ட விசாரணை நடைபெறுகிறது. பல கட்டங்களில் ஆண்டவரை இந்த சிலுவையில் அறையப்பட, ஒப்பு கொடுக்கப்பட, கொலை செய்யப்பட விசாரணைகள் நடைபெற்றது. அதிலே 2ஆம் கட்டமாக காய்பா என்னக்கூடிய அந்த மிக முக்கியமான பிரதான ஆசாரியர், நாம் முந்தைய காலத்திலே நாம் தியானித்தது போல அந்த மல்கூஸ் என்கிறவரை குறித்து நம்ம தியானித்திருப்போம். அவருக்கும் மேலுள்ள ஒரு அதிகாரி போல இவர் பிரதான ஆசாரியர். ஆண்டவரை கைது செய்வதற்கு இந்த பிரதான ஆசாரியர் தான் போயிருக்கணும், காய்பா தான் போயிருக்கணும். ஆனால் அவர் போகாம இந்த மல்கூஸை அனுப்பி வைக்கிறார். இப்போ அவருடைய வீட்டிற்கே, இப்பொழுது அவருடைய அரண்மனைக்கு இங்கே ஆண்டவர் அழைத்து வரப்பட்டு இன்று அவர் முன்னிலையிலே விசாரணை இப்பொழுது ஆரம்பம் ஆகிறது. 1வது வசனத்தை வாசிப்போம். 53வது வசனத்தையும் 55வது வசனத்தை ஒருவர் வாசி. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் சாட்சி தேடினார்கள். அகப்படவில்லை. இப்பொழுது இவருடைய மிக முக்கியமான கொள்கை என்னவென்றால், இவர் கொலை செய்யப்பட வேண்டும். ஆனா எதற்கு இவரை கொல்ல போறோம், எதனால் இவரை கொல்லணும் அப்படின்னு சொல்லி எந்த இதுவுமே உங்களுக்குள்ள இல்லை. ஆனால் இவர்களுக்குள்ளே இவரை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒரே ஒரு எண்ணம், அந்த ஒரே ஒரு சிந்தனை மாத்திரம் இவர்களுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்போ அவரை அடிக்கப்பட, அவரை கொலை செய்ய சாட்சிகளை இப்போ தேடி பார்க்குறாங்க. ஆனால் ஒரு சாட்சியுமே என்ன பண்ணல, அகப்படவில்லை. அல்லேலூயா. ஒரு சாட்சிகளும் அகப்படவில்லை. எப்படியாவது மடக்கிடலாம், எப்படியாவது இவரை மடக்கிடணும், இவருடைய பேச்சிலே இவரை பிடிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் எந்த ஒரு சாட்சிகளும் அகப்படவில்லை. அநேகர் அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சிகள் ஒவ்வவில்லை. எப்படி போட்டிருக்கு, ஒவ்வவில்லை, அப்படித்தானே போட்டிருக்கல, ஒவ்வவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஒரே குழப்பம் அங்க இருக்கிறவங்களுக்கு. இவரை நம்ம மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது போல நம்ம பிடிச்சிட்டு வந்தாச்சு, கையங்காலமா பிடிச்சிட்டு வந்தாச்சு, அண்ணா வீட்டில் வச்சு விசாரணை பண்ணியாச்சு. இப்போ பிரதான ஆசாரியருடைய வீட்டில் இருக்காங்க. இங்கேயாவது இவரை மடக்கி ஆகணும். என்ன செய்யறது? நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தின்படி நைட்டு ஒரு மனுஷனை விசாரிப்பதே முதல்ல தவறு, பாவம். எல்லாத்தையும் பிரேக் பண்ணி நியாயப்பிரமாணத்தை மீறியாச்சு, அந்த அரசனுடைய சட்டங்கள் எல்லாமே மீறியாச்சு. எந்த காரணமும் இல்லாமல் ஒரு கைதியை நம்ம அரெஸ்ட் பண்ண முடியாது. அதை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க நம்ம ஆளுங்க, பிரேக் பண்ணி முறியடிச்சு ஆண்டவரை மாத்திரம் பிடிச்சி வந்து இப்போ நிப்பாட்டியிருக்காங்க. யார் வீட்டில்? காய்பா வீட்டில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இவரை எப்படி கொலை பண்ணணும்னு சொல்லி திருப்பி அவர்கிட்ட அப்படியே போட்டு பார்க்குறாங்க. 57வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ அங்கே இருந்த சிலர் சொல்கிறாங்க,
பிரதான ஆசாரியரே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இங்கே நிற்கிறாருல இந்த இயேசு ஒரு காரியம் சொன்னார், நம்ம கட்டியிருக்கோம் பாருங்க இந்த ஆலயம், இந்த கைவேலை உள்ள இந்த ஆலயத்தை இடிச்சிட்டு 3 நாளில் கைவேலை இல்லாத ஒரு ஆலயத்தை இவர் எழுப்புவாராம் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே உள்ளவங்க எல்லாம் கேட்டு, பிரதான ஆசிரியரெல்லாம் கேட்டு, அப்போ கேட்குறாரு 59வது வசனத்தில், அப்படி நீங்கள் சொன்னீங்களா 59, 60 அப்படி சொன்னீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது இயேசு அவர்களை நோக்கி 60வது வசனத்தை ஒருவார் வாசியுங்கள். ம் 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 அப்போ அவர் ஒரு உத்தரவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறார். என்ன பதில் சொல்றதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஒரு பதிலில் இந்த சூழல்லேருந்து அவரால் வெளியே வர முடியும். ஆனால் அவர் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தும்படியாக அவர் பேசாமல் மௌனமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துக்கள் அன்பானவர்கள், இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தோற்கடிக்க, நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோற்கடிக்க, ஆலயத்திற்கு வரவிடாமல் செய்வதற்கு நம் கூட இருக்கிற ஜனங்களாலும், நம்முடைய உறவினர்களாலும், நம் அக்கம் பக்கத்தினராலும் பல சதித்திட்டங்களை பிசாசானவன் நமக்கு போடுவான். ஆமென். ஆனால் அதனுடைய முடிவிலே ஆண்டவர் ஒரு பெரிய மகிமையை வைத்திருக்கிறார். உங்களை ஒருபோதும் அவர் கைவிட அவர் விடவே மாட்டார். நாங்கள் ஒரு அரசு ப்ரோக்ராம்காக நாங்கள் போயிருந்த பொழுது, அங்கே பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னாங்க, பீஸ் கமிட்டி அப்படின்னாங்க. நான் எங்கள் அப்பாட்ட கேட்டேன், என்னப்பா இது பீஸ் கமிட்டிங்கிறாங்களே, ஒவ்வொரு கமிட்டியாக சொல்கிறாங்க, அதில் ஒரு பீஸ் கமிட்டின்னாங்க, என்ன இந்த பீஸ் கமிட்டியினுடைய அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லும் போது சொன்னாங்க, ஏதோ 2 நபர்களுக்குள்ள ஒரு 2 காரியத்திற்குள்ள பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா அதுக்கு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அதில் என்ன செய்வாங்க, ஒரு சமாதானத்தை என்ன பண்ணுவாங்க, ஏற்படுத்த ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னாங்க. அப்போ நான் இங்கே யோசிச்சு பார்த்தேன், இங்குள்ள ஜனங்கள்லாம் எதுக்கு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஆளை க்ளோஸ் பண்ண. இன்றைக்கும் நம்ம சொல்லுவாங்க, நம்ம ரெகுலராக இந்த வார்த்தைகளை நம்ம கேட்டிருப்போம், கமிட்டி போட்டு நமக்கு நம்மளை இது பண்ண கமிட்டி போட்டு நம்மளை கெடுத்து பேசுகிறாங்களாம். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? கமிட்டி போட்டு நம்மளை கெடுத்து பேசிகிட்டு இருக்காங்க, டீமாக சேர்ந்து கெடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ஒரு நபரை குறித்து ஒரு நபரை பேசும்போது அப்படி இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவோம் பாருங்க. பல வேலைகளில் இன்னைக்கு எத்தனையோ யூடியூப் மீடியாவில் பார்க்குறோம், ஒரு பாஸ்டரை கெடுத்து பேசணும்னா போதும், ஏதோ ஒரு ஊழியரை டார்கெட் பண்ணணும்னா போதும், அவ்வளோதான், ஒரு 4 பேர் சேர் போட்டு உட்காந்துக்குவான், எதுக்கு உட்காடுறான் என்ன உட்காடுறான் ஒன்றுமே தெரியாது. இன்னைக்கு ஒரு ஆளை கமுக்கணும்னா போதும் 10 பேர் கூடிடுவான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மனிதரை தூக்கி விடணும் அப்படின்னா ஒரு ஆளும் வராது. இங்கே அதே தான் ஆண்டவருக்கு நடந்த விஷயம். கூட நிற்க வேண்டிய பேதுரு இப்போ எங்கே நிற்கிறாரு தெரியுமா, குளிர் காஞ்சிட்டு இருக்காரு. ஆண்டவரே உமக்காக நான் மரணம் எனக்கு நேற்றாலும் உங்க கூட நிற்பேன் ஆண்டவரே, நான் உமக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன்னு சொன்ன ஆளு இப்போ அப்படிப்பட்ட ஆள் என்ன செய்யணும், பக்கத்துலேயாவது ஆண்டவருக்கு சப்போர்ட் நிற்கணும். அது கூட நிற்கல, இவர் அங்கே ஒளிஞ்சிருந்து உட்காந்து குளிர் காஞ்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு நாம் ஊழியத்தோடு நிற்க வேண்டிய ஆட்கள் இன்னைக்கு நம்ம குளிர் காஞ்சிட்டு இருக்கோம். நான் சாட்சியாக சொல்ல முடியும், 8 ஆண்டுகளுக்கு மேலே அங்கே ஊழியம் செய்கிறோம். அதற்கு முன்பாக பல ஆண்டுகள் இந்த பகுதியில் ஊழியம் பண்ணோம். எனக்கு ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த ஊழியத்தில் இருக்க வேண்டிய ஆட்கள் எல்லாம் இன்னைக்கு அட்ரஸே இல்லாமல் எங்கெங்கேயோ இருக்காங்க. என் கண்ணெதிரில் நான் பார்க்குறேன். எனக்கு மிக மிக வேதனையாக உள்ள காரியம், இந்த ஊழியத்தில் எங்களுக்கு அடுத்து எல்லா காரியத்திலையும் இவங்கெல்லாம் செய்வாங்க இருப்பாங்க நாங்கள் நினச்சோம். இன்னைக்கு அந்த ஜனங்கள்லாம் இல்லை. ஏன் போனாங்க, எதுக்கு போனாங்கன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு உங்கள் அனைவரையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமென். நான் அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனையோ ஜனங்களுக்கு ஓடி உழைச்சி அவருடைய குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் போல இருந்து எல்லா காரியத்திலையும் செய்து கொடுத்து, சரி இவங்க நம்ம ஆலயத்திலேயாவது வந்து நிற்பாங்களேன்னு பார்த்தா இன்னைக்கு அவங்க ஆலயத்துக்கும் போகிறதில்ல, கர்த்தரை விட்டும் பின்மாறி போய் இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு மிக மிக மோசமான ஒரு வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பேதுருடைய வாழ்க்கையும் அப்படிதான் காணப்பட்டது. ஆண்டவரோடு நிற்க வேண்டிய ஒருவன் இன்று குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையிலே இருக்கிறான். இன்னைக்கு தேவனுடைய ஊழியத்தில் இருக்க வேண்டிய நாம், அவருடைய ஊழியம் செய்யக்கூடிய நாம், இன்னைக்கு நம்ம சாதாரணமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு வேடிக்கை பொருளாக நாம் இருக்கிறோம். அடுத்து என்ன நடக்கும் பார்ப்போம், ஆண்டவருக்கு பார்ப்போம், ஆண்டவருக்கு அடுத்து என்ன நடக்குன்னு பார்ப்போம், இந்த ஊழியம் எப்படி நடக்குன்னு பார்ப்போம், என்ன செய்ய போறாங்கன்னு பார்ப்போம், எப்படி பண்றாங்க. சும்மா வேடிக்கை பார்க்க என்ன பிரயோஜனம்? வேடிக்கை பார்த்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. இதே தான் பேதுரு பண்ணாரு. இப்போ நம்ம ஆண்டவருடைய விஷயத்துக்கு வருவோம். 61, 62 வசனங்களை நீங்கள் வாசிங்க. ஆமென்.
ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா என்று கேட்டான். இப்போ பிரதான ஆசாரியருக்குள்ளே யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல, எப்படி இந்த உண்மை தெரிந்தது என்று தெரியவில்லை. ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? இதுக்கு அவர் ஆன்சர் பண்ணியே ஆகணும். 62வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். அதற்கு இயேசு, நான் அவர்தான், மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆகிய ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு ப்ராஃபட்டிக் வேர்ட் ஆண்டவர் சொல்றாரு. நான் அவர்தான். நம்பவே முடியவில்லை. 63வது வசனத்தை நான் வாசிக்கும். பிரதான ஆசாரியன் எழுந்து வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இனி சாட்சி இல்லை, இவன் தேவ தூஷணம் செய்து விட்டான், இவனை என்ன பண்ணிடணும், சிலுவைக்கு கொண்டு போயிடலாம். ஆண்டவர் என்னங்க சொன்னாரு? நான் தேவனுடைய குமாரன் என்று சொன்னாரு. அதை ஒத்துக்கொள்ள முடியல, அதை இவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படி நீ சொல்லலாம் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி? அவங்களுக்குள்ள ஒரு வெறுப்பு, கோபம். ஏன்னா அவங்களுக்கு கிறிஸ்து மேல நம்பிக்கை இல்லை. எத்தனையோ வசனங்களை தியானித்தவர்கள் ஆசாரியர்கள். ஆனால் ஆண்டவர் வந்திருக்கிறார். எத்தனையோ ஏசாயா, எத்தனை தீர்க்க தரிசன புத்தகங்களை அவங்க வாசிட்டு வந்திருக்கணும். இந்த ஒரு வார்த்தை கூட அவங்களுக்கு தெரியலையா? இப்படி ஆண்டவர் ஏழை மனு உருவை எடுப்பார், ஏழையாக பிறப்பார், இவர் வந்து ரத்தம் சிந்துவார் என்ற ஒரு வசனத்தை கூட அவங்க வாசிக்கலையா? ஆண்டவர் வந்த காரியமே உங்களுக்கு தெரியாம, ஐயோ இவன் தேவ தூஷணம் சொல்லிட்டான்னு சொல்லி அவரை சிலுவையில் அடிக்கப்பட, அவரை கொலை செய்யப்பட இந்த ஒரே ஒரு ரீசன் தான். வேற எந்த ரீசனுமே ஆகப்படலை. இவன் தேவனுடைய குமாரனா, இவன் கடவுளுடைய மகனா, எப்படி இவன் சொல்லலான்னு சொல்லி இந்த ஒரே காரணத்திற்காக ஆண்டவர் அடிக்கப்பட்டார். அவர் அன்று அந்த ஒரே காரணத்திற்காக அடிக்கப்பட்டது நிமித்தம் நாம் ஒவ்வொருவரையும் தேவனுடைய குமாரனாக, பிள்ளைகளாக ஆண்டவர் மாற்றிருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எந்த ஒரு காரியத்திற்காக அவர் அடி வாங்கி சிலுவையில் மரித்தாரோ, அதே அத்தனை பிள்ளைகளையும் அவருடைய குமாரனாக, பிள்ளைகளாக, புத்திரராக நம்மை மாற்றி சிங்காசனத்திலே, தேவனுடைய ஆலயம் என்கிற சிங்காசனத்திலே நம்மை உட்கார வைத்து அழகு பார்த்து நம்மை அவர் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஒரே ஒருத்தரை குமாரன் சொன்னதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் அவரை நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, வசனத்தை முடிங்க பார்ப்போம். அத்தனை பேர்களுக்கும் எவ்வளோ அருமையான ஒரு வசனம் பாருங்க. அத்தனை பேர்களுக்கும் அந்த அதிகாரம். இனி நான் மட்டும் கிடையாது, பிதாவினுடைய குமாரன், நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகள். அப்போ அவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் கைவிடுவாரா? உங்களை எப்படி கைவிடுவார்? பிதாவாகிய பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். தன் சொந்த குமாரனை உலகத்துக்கு அனுப்பி நமக்காக அந்த மரணத்திற்குள்ளே அவரை செலுத்தி மீட்டு கொண்டு வந்தவர். இனி உங்களுடைய வாழ்க்கையில பிதாவே உங்களோடு இருந்து அவருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நடக்க வேண்டிய வழிகளை காண்பித்து, போக வேண்டிய பாதைகளை காண்பித்து, என்ன எப்போ எங்க எப்படி செய்யணும்னு சொல்லி உங்களை ஆண்டவர் அழகாக வழி நடத்துவார். ஆமென். ஒரே காரணத்தான் ஆண்டவரை சிலுவைக்கு அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டது. நான் ஆண்டவருடைய குமாரன் தான், பிதாவாகிய தேவனுடைய ஒரே குமாரன் நான் தான். இந்த ஒரே காரணத்துக்காக அவர் சிலுவைக்கு சென்றார். அவருடைய சிலுவையில கூட நம்ம பார்க்கலாம் அந்த மேல் விலாசத்தை நம்ம பார்த்து, அதுக்கு ஒரு பெரிய தியானத்தை நான் வச்சுருக்கேன். அந்த சிலுவையில் கொண்டு அவருடைய மேல் விலாசத்திற்கு என்ன அர்த்தம், எதனால் இதை அவருடைய சிலுவையின் மேலே தொங்க விட்டாங்க அப்படின்னு சொல்லி வருகிற நாட்களில் உங்களுக்கு நான் அதை சொல்லிக் கொடுக்குற ஆசையாக இருக்கிறேன். என்னுடைய செய்தியை நான் முடித்துக் கொள்கிறேன். ஆண்டவருக்கு விரோதமாக பல கமிட்டிகள் கூடினது, பல்வேறு வாய்கள் தேவையில்லாமல் பேசியது. ஆனால் ஒன்றுமே அந்த மரணத்திற்கு ஏதுவாக தீர்க்கப்படவில்லை. கடைசியாக இந்த ஒரே ஒரு காரியம், இவர் தேவனுடைய குமாரன் சொன்னதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த ஒரே காரணத்திற்காக ஆண்டவர் சிலுவைக்கு போனார். அவர் சிலுவைக்கு போனதினால் நம்ம ஒவ்வொருவரையும் தேவனுடைய பிள்ளைகளாக ஆண்டவர் மாற்றுகிறார். ஆமென். நீங்க மாத்திரல்ல, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள், ஆண்டவர் வருகிற வரைக்கு அத்தனை சந்ததிகளும் டைரக்டா பிதாவின் பிள்ளைகள். ஆமென். உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அழகு பார்த்து உங்களுக்கு தேவைகளை சந்தித்து ஆண்டவரை எப்படி மகிமையாய் நடத்தி அவருடைய முடிவிலே தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினாரோ, உங்கள் ஒவ்வொருடைய முடிவிலும் தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்த போதுமானவர். ஆமென். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையின் முடிவிலும் தேவன் பெரிய திட்டங்களை வைத்து இயேசு கிறிஸ்துவை எப்படி மகிமைப்படுத்தினாரோ, அவர் உங்களுக்குள் இருந்து உங்களையும் மகிமைப்படுத்த அவர் போதுமானவர். ஆமென். நம் கரங்களை தட்டி நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நம் தேவாதி தேவனை உயர்த்துவோம்.
கர்த்தர் தாமே உங்களை நடத்துவாராக. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவ சமூகத்தில் அப்படியே நாம் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கர்த்தரை நாம் பார்ப்போம். இந்த நாளிலே இந்த 50 நாள் ஜெபத்தினுடைய 13வது நாள் தேவ சமூகத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. நீங்கள் வந்த வண்ணமாய் போகாதபடி வார்த்தையினாலே தொடப்பட்டு, வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கப்பட்டு, வார்த்தையினாலே நீங்கள் பலப்பட்டு போக வேண்டிய ஒரு நாள். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த மாலை நேரத்தில் அப்படியே நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம். கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்னு சொல்லி ஆண்டவரை அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஒரு தேவ மகிமையும் ஒரு தேவ பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் மத்தியில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறபடினால கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு தேவ மகிமை, தேவ பிரசன்னம், கர்த்தருடைய ஆளுகை இந்த இடத்துல நிரப்பி கொண்டிருக்கிறபடினால நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இரக்கத்தின் தேவனே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமுடையவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இரக்கத்தின் தேவனே உமக்கு நன்றி. ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இரக்கத்தின் தேவனே, நல்லவரே, வல்லவரே, மகிமையுள்ளவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஜீவனுள்ள தேவனே உமக்கு நன்றி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு வேணும்லது. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை, 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 கிருபை. ஓ கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டுகிறவர், கழுகுக்கு சமானமாய் திரும்பவும் வாழ வயதின் நாட்களை தருகிறவர், தேவ தயவினால் ஒவ்வொரு நாளும் நம்மை நிரப்புகிறவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொன்னவர். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்னதாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்டான் என்று சொன்னவர். நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, பாவத்தின் நகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பாவத்தின் நகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்காய், பரிகாச சின்னமாய் பலியிலே பலியானேன் பாவி உனக்காய், என்னை நேசிக்கின்றாயா, என்னை கல்வாரி காட்சியை, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை, வானம் பூமி படைத்திருந்தும்
தேடினேன் உன்னை இழந்ததினால், தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால், ஓடி வந்தேன் மானிடனாய். தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால், ஓடி வந்தேன் மானிடனாய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. பாவம் பார பரிசுத்தர் நான், பாவி உன்னை அழைக்கின்றேன் பார். பாவம் பார பரிசுத்தர் நான், பாவி உன்னை அழைக்கின்றேன் பார். உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றேன், பாதம் தன்னில் இலை பரவா. உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றேன், பாதம் தன்னில் இலை பரவா. உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சி, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. நாம் அப்படியே ஜெப நிலையில கண்களை மூடி 2 காரியங்களுக்கு நம்ம விசேஷமா ஜெபம் பண்ண போறோம். முதலாவது 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள், நாளைய தினம் 11ஆம் வகுப்பு தேர்வு எழுத போகிற பிள்ளைகள், அடுத்த வாரம் 10th எக்ஸாம் அப்படின்னு சொல்லி இந்த 3 பெரிய பரீட்சைகள் பிள்ளைகளுக்கு இருக்கிறது. அதைத் தொடர்ந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிற நம்மளுடைய எல்லா பிள்ளைகளுக்காகவும் அவருடைய தேர்வுக்காக நம்ம எல்லாரும் கண்களை மூடி விசேஷமாக ஜெபம் பண்ணுவோம். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள், உங்கள் வீட்டு பிள்ளைகள் இருந்தால் இந்த நாளில் இந்த மாலை நேரத்தில் ஜெபித்து ஜெபத்தோடு, ஆலயத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தோடு உங்கள் பிள்ளைகளை நாளை தினத்தில் தேர்வுக்கு அனுப்புங்க. அந்த பிள்ளைகள் தேர்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கண்டடையும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அந்த பிள்ளைகளுடைய பேனா கரங்கள் பிடிக்கும் பொழுது கர்த்தருடைய கரமும் அந்த பிள்ளைகளுடைய கரங்களை பிடிக்கும். பிள்ளைகள் இந்த தேர்வில் நல்ல பலத்தோடும் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் தைரியத்தோடும் எழுதுவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அது மாத்திரமல்ல, படிக்கிற பாடங்களை எல்லாம் மனதில் வைத்து நேர்த்தியாக எழுதும்படி கர்த்தர் உதவி செய்ய போகிறார். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய மாணவர்கள், மாணவிகள் எல்லாரையும் உடைய கரத்தில் தருகிறோம். ஒரு நல்ல தேர்ச்சியை கொடுத்து, நல்ல மதிப்பெண்களை கொடுத்து, ஆண்டவரே 12, 11, 10 எழுதுகிற தேர்வு எழுதுகிற பிள்ளைகள் மாத்திரமல்ல, எல்லா பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு நல்ல தேர்வு எழுதும்போது நல்ல கிருபையை கொடுக்கும்படியாக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் உதவி செய்வீராக. 2வது, நாம் ஜெபிக்கிறபடி நாம் எல்லாம் இந்த வாரம் முழுவதும் ஒரு அற்புத சுகத்தை வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக அநேக மருத்துவமனைகளில் சில ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்பொழுது ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டும், ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், இல்லைன்னா மாற்று உறுப்புகள் வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கடைசியில் சொல்லுவாங்க. அப்போ அதற்காக பிள்ளைகள் காத்து கொண்டு இருப்பாங்க. ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு ஜெபத்தில் காத்து கொண்டு இருப்பாங்க. அறுவை சிகிச்சை இல்லாமல் கர்த்தரால் சுகமாக்க முடியும். மாற்று உறுப்புகள் இல்லாதபடி புது உறுப்புகளை கர்த்தர் வைக்க முடியும். அதனால் இந்த நாளில் ஜெபிக்க போகிறோம். மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு வந்து ஒரு அற்புத சுகத்தை வேண்டுமே அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய கொடிய வியாதிகளில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் என் தேவனுடைய தளமுள்ள கரம், ஒரு சுகமளிக்கிற கரம், ஒரு வல்லமையுள்ள கரம் இந்த நாளில் நாம் இணைந்து ஜெபிக்கிறது நிமித்தம் ஒரு அற்புத சுகத்தை கட்டளையிடட்டும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைய தினத்தில் அருமையான தேவ செய்தி கொடுக்கிற அருமையான சகோதரி மாலதி அவர்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். என்ன வார்த்தையை சபைக்கும் எங்களுக்கும் வைத்திருக்கிறீரோ அந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு இடைப்படுவீராக. அருமையான சகோதரியை மறைத்து கர்த்தர் நீர் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. ஒரே ஒரு வேத வசனத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு நான் அமர்ந்து கொள்ளுகிறேன். வாசிங்க எல்லாரும். லேவிய ராகமத்தின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் லேவிய ராகமம் எடுத்துக்கொள்ளுங்க. லேவிய ராகமம், யாத்ராகமம் எடுத்துக்கொள்ளுங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. யாத்ராகமம் 23ஆம் அதிகாரத்தினுடைய 25யும்
26 வாசி. உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, இந்த 13வது நாள் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க. நான் இன்னைக்கு மாலையில் ஜெபித்து கொண்டிருந்த நேரத்தில் கர்த்தர் 2 காரியத்தை சொன்னார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அதனால் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், எந்த வியாதியாக இருந்தாலும் சரி கர்த்தர் விலக்கிடுவார் உங்களை விட்டு. ஆமேன், ஆமேன். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ரொம்ப விலை உயர்ந்த போஜனமாக இருக்கலாம், ரொம்ப எளிமையான உணவாக இருக்கலாம், காய்கறி உணவாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி அந்த உணவுகளில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்துட்டால் போதும். நீங்கள் சாப்பிடுகிறது எதாக இருந்தாலும் சரி, அப்போ கர்த்தர் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். 2வது செய்யக்கூடிய காரியம், உங்கள் வீட்டில் இருக்கிற உணவுகள் அப்பம் தண்ணீரை ஆசீர்வதித்து அதில் ஒரு பலத்தை, அதில் ஒரு சுகத்தை, அதில் ஒரு ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். 3வது பாருங்கள், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்து. இதை சொல்லுங்கள் பார்க்கும் பக்கத்தில் இருக்கவங்கள, உங்களுடைய ஆயுசு நாட்கள் எல்லாம் கர்த்தர் பூரணப்படுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் நாம் ஒரு நல்ல ஓகே ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்ம ஒரு சிறப்பு செய்தியை கேட்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான சகோதரி, அருமையான மாலதி சிஸ்டர், அவங்க மேலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை ஒரு 8, 5, 8, 10 வரைக்கும் அவங்க கொடுப்பாங்க. ஜெபத்தோடு அவங்களை நம்ம கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். ஸ்தோத்திரம். வாங்க, மேலே வாங்க. இப்படி வாங்க, இப்படி வந்து இப்படி வாங்க, இப்படி வாங்க. இல்லை போதுமா? போதும். அப்படியா? சரி. பிரைஸ் தி லார்ட். எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். இல்லை வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, அது தெரியுதுன்னு சொல்கிறாங்க அம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தரோன்னு அதிகமாக பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நின்றுக்கிறேன், வாய்ஸ் மட்டும் கேட்டால் போதும். சரி, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அல்லேலூயா. இந்த காலை வேளையில் காலையிலேருந்து இம்மட்டுமாய் நம்மளை பாதுகாத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3வது மாதத்தில் 2வது நாளை ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். அவர் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. எவ்வளோ நம்ம பிறந்ததிலிருந்து அல்லேலூயா முன்குறித்திருக்கிறார். இந்த தாயின் கருவிலேயே அவர் என்ன செஞ்சிட்டார்? நம்மை கண்டு கொண்ட தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரையும் நம்ம நினைக்கிறோம் அல்லேலூயா நம்ம அழகானவங்களா, நம்ம ஒவ்வொரு நாளும் மேக்கப் பண்ணுறதுக்காக பார்லருக்கு போகிறோம். ஆனால் ஆவியானவர் நம்மை குறித்தார். அவரை போலவே நம்மை என்ன செய்தார்? உருவாக்கினார். அல்லேலூயா. இந்த நாளிலே தேவன் சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றி அப்பா. நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அப்பா. எத்தனையோ ஜனங்கள் வரல ஆண்டவரே, அந்த ஜனங்களெல்லாம் கொண்டு வாங்கப்பா. இந்த கடைசி காலங்களில் யாவொருவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்ற பண்ணுவேன் என்று சொன்னேரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ, சபைகள் பரிதவித்து கொண்டு இருக்கிற சூழ்நிலைகள் மாறும்படியா தகப்பனே இந்த நாளிலே நீங்கள் கொண்டு வந்தீரே. உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும் ஆண்டவரே, இந்த கடைசி கால வார்த்தைகள் எல்லா செவிகளிலே ஏறும்படியா ஆவிக்குரிய செவிகள் கேட்கப்படட்டும் அப்பா. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எதற்காக நீங்க அழைத்து வந்தீரோ உம்முடைய சித்த மாத்திரம் நடக்கட்டும் ஆண்டவரே. ரிஹாபா ஷேகேதுரா கரவா. ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உமக்காக நன்றி. ரிஹாபா ஷேகேதுரா கரவா. இந்த இடங்களிலே ஓ ரீபா ஷேகேதுரா கரவா ஷபரவு. உம்முடைய அக்கினி ஊற்றப்படட்டும். உம்முடைய கல்வாரி அக்கினி ஊற்றப்படட்டும். பரிசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோல்குள்ள ஒவ்வொருவரை கொண்டு வந்துருங்கப்பா. அவங்களுடைய நினைவுகள், சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவரே என் தேவனுடைய அவயங்களுக்குள்ள நீர் ஊடுருவி பாய்ந்து போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக சிந்தைகள் வேண்டாம், வீட்டை குறித்ததான காரியங்கள் வேண்டாம்ப்பா. இந்த நாளிலே என் தேவ சித்தம் நிறைவேறணும். நீங்க எதற்காக நீங்க அழைத்து வந்து கொண்டீரோ அல்லேலூயா உம்முடைய திட்டம் அனாதி தீர்மானம்
தீர்மானம் சபைகளுக்குள்ளே ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், சிறு குழந்தைகள், ஒவ்வொரு முதியவர்கள், ஒவ்வொரு கணவன் மனைவி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சபை போதகரம்மா போதகர அவர்களுக்கு தானமாய் கொடுத்த 2 பிள்ளைகளை நீங்க பயன்படுத்திருக்கீங்கப்பா. ஓ ரப ஷேகே துராக்கரபா. ஒவ்வொருவருக்குள்ள ஊன்களுக்குள்ள, எலும்புகளுக்குள்ள, ரத்த நாளங்களுக்குள்ள உம்முடைய அக்கினி ஊடுருவி பாய்ந்து போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த பலவீனங்களோ, எந்த ஒரு சோர்வுகளோ ஹல்லேலூயா அவர்களுக்கு வரக்கூடாது. உற்சாகத்தை தாங்க, பலத்தை தந்துருங்க. இந்த நாளில் ஆரோக்கியம் வர பண்ணுவேன் நீர் வாக்கு கொடுத்தவ, நீர் உண்மையுள்ளவ தேவனாய் இருக்கிறபடினால் இந்த நாளில் சகலத்தையும் புதிதாக்குங்க இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பல காரியங்களை குறித்து, ஆண்டவரே நான் என்ன செய்கிறது, அல்லேலூயா என்ன செய்தி நான் இதை ப்ரிப்பேர் பண்ணுறதப்பா இந்த ஜனங்களுக்காக, அப்பா நீங்கள் கொண்டு வரீங்க. ஒரு ஜனமாக இருந்தாலும் ஆண்டவர் பார்க்குறார், அவர்களை திரளான ஜனங்களாய் பார்க்கிறார். அல்லேலூயா. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா. தாயின் கருவழியை அவர் கண்டுகொண்ட இந்த பூமியில் நீங்கள் ஏன் பிறந்தீங்க, நான் எதுக்காக பிறக்கிறேன்ப்பா, நான் ஏன் எதற்காக இந்த உலகத்துக்கு நான் வந்த ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையே, நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை, எனக்கே நான் பிரயோஜனமாக இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் தேவனுடைய நோக்கம் அதுவல்ல, அவருடைய திட்டத்தை சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. ஹல்லேலூயா. இந்த குடும்பங்கள் தேவனுடைய குடும்பங்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் இங்கே உட்கார்ந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் அசாதாரணமானவர்கள், சாதாரணமான ஜனங்கள் அல்ல. ஹல்லேலூயா. அசாதாரணமான ஜனங்கள். ஹல்லேலூயா. இந்த சபைகள், ஹல்லேலூயா, தேவ திட்டம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஆண்டவர் இந்த நாளிலே இந்த சபை குறித்ததான தரிசனம் அவர் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அடுக்கதான் இந்த நாளிலே உங்களை எல்லாம் கொண்டு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தூண்கள் இந்த சபைக்கு. அல்லேலூயா. சபை முதல்ல ஒரு மனதோடு இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சந்தோஷத்தோடு மகிழ்ந்து களி கூறுங்க, நான் புதிய காரியங்களை செய்வேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரே கேதுரா கரவா. அவர் நல்லவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில இருந்து நான் ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு முழுவதுமா பாஸ்டிங் தான். அல்லேலூயா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் தான் காத்திருக்கிற ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், இதோ நான் சகலத்தையே புதிதாக்குகிறேன். அல்லேலூயா. இதோ நான் சகலத்தையும் நான் புதிதாக்குறேன். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஏதாவது இருக்கா? அல்லேலூயா. அவரால் முடியும். அதனால தான் அவர் சொல்கிறார், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். உங்களுடைய வாழ்க்கை காரியமாக இருக்கலாம், இல்லை ஊழிய காரியங்களாக இருக்கலாம், இல்லை குடும்ப காரியங்களாக இருக்கலாம், அது எல்லாவற்றையும் நான் என்ன செய்ய போகிறேன், இந்த நாளில் இந்த நிமிடத்தில் எல்லாவற்றையும் நான் புதிதாய் செய்ய போகிறேன். அல்லேலூயா. புதிதாய் மாற்ற இந்த வசனங்கள் பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 21 அல்லேலூயா 5வது வசனம் இப்படியாய் சொல்லியிருக்கிறது, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், அல்லேலூயா, சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அல்லேலூயா என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்களில் என்ன இருக்குது, சத்தியம் இருக்கு, நீ சத்தியத்தை அறிஞ்சினாதான் நீ விடுதலையாக்கப்படுவேன். அல்லேலூயா. சத்தியத்தை நீர் அறிந்து கொள்வீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா அந்த சத்தியம் உண்மையுள்ளவைகள். அந்த சத்தியம் இன்னைக்கு சொல்றாங்க உலக ஜனங்கள், சத்தியமா சத்தியமா எதுக்கு எடுத்தாலும் சத்தியம் சத்தியம். அது எந்த அளவுக்கு சத்தியங்கிறது தேவன் தான் அந்த சத்தியத்துக்கு பிரதிபலன். அல்லேலூயா. அவர் சிலுவை பாடுகளை நம்ம பார்த்திருக்கோம், அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம பார்த்திருக்கிறோம். அவர் நன்மை மட்டும்தான் செஞ்சார், தீமை செய்தவர்களுக்கு அவர் நன்மை செய்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவ ஆவியானவரை நம்ம பெற்றிருக்கிறோம், தேவனை நம்ம பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார் இந்த உண்மை. அல்லேலூயா. இவைகளை எழுது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறாரு, இந்த கடல் இருக்கு, கடலை பார்க்குறீங்க, அது எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னே தெரியாது. அல்லேலூயா. ஆனால் அதைக்கு கூட ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், ஆல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமும். அல்லேலூயா. அவருக்கு எல்லைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போது நீங்கள் நினச்சி பாருங்க, நான் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறேன், நான் ஆதியும் அந்தமாகவும் இருக்கிறேன், தாகமாக இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணியுள்ள இலவசமாய் கொடுப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் தாகமாக இருக்கீங்க இந்த நாளில், ஆண்டவரே என் வாழ்க்கை மாறணும், ஆண்டவரே என் குடும்பங்கள் மாறணும், நான் சந்தோஷமா மாறணும். அல்லேலூயா. என் வாழ்க்கை மாறணும், சபைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும். நீங்க கொடுத்த சபைக்கு நான் முதலாவது என்ன செய்யணும், உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவிக்கிறாங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, முழங்கால்ல நாங்க நிக்கிறாங்கப்பா. அல்லேலூயா. எதுக்காக, எங்க குடும்பம் எங்கள் பிள்ளைகளுக்காகவும், அல்லேலூயா, தேசங்களுக்காகவும், பட்டணங்களுக்காகவும், கிராமங்களுக்காகவும், உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அவங்க சபையில நிக்கிறாங்க குடும்பமா. அல்லேலூயா. ரிஹப ஷேகே துரக்கரப ஷபரபு. அல்லேலூயா.
அல்லேலூயா. எப்படி நம்ம இருக்க முடியும்னா நம்ம ஒரு மனதோடு கூட இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. என்ன நடக்குது? பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே அவர் சொல்லுகிற ஒரு காரியம்னா, அவர் வீட்டுக்கு வந்து என்ன செய்கிறார்? உங்க ஒவ்வொருத்தரோட கதவை தட்டுகிறார். அல்லேலூயா. நீங்க திறந்து கொடுத்து என்ன செய்வார்? உங்க கூட அவர் போஜனம் பண்ணுவார். இல்லைன்னா என்ன செஞ்சிருவார்? திரும்பி போய் விடுவார். அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? அதிகாலையில் நீங்கள் முதலாவது நீங்கள் எந்திரிக்க பழகுங்க. அதிகாலையில் எழும்பி தேவ சமூகத்தில் நீங்கள் காத்துருங்க. உங்களுக்காக, உங்கள் கொடுத்த பிள்ளைகளுக்காக மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க? அழுங்க, கண்ணீர் வடிங்க. இந்த உலகத்தில் பார்க்குறீங்க வாலிப பிள்ளைகளோட நிலைமை. அல்லையா, எப்படி குடும்பங்கள் சீரழிந்து கொண்டு இருக்கிறது பார்க்குறீங்க. இன்றைக்கி சபைக்கு கொடுத்துருக்காங்க. சபைக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா? எல்லா விதத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா? தேவன் கொடுத்த சபை. சபைனா என்ன? முதல்ல நம்ம தான். அல்லையா, நம்ம தான் சபை. நம்ம பரிசுத்தமாக மாறணும். கொடுக்கறதில்ல உண்மையாக இருக்கணும். ஊழியத்தில் நம்ம வந்து என்ன செய்கிறோம்? ஊழியக்காரங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களும் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. தேவ ஆவியானவர் அவர்களோடு இடர்பட்டு பேசுகிறாரு. அந்த காரியங்கள் அவர்களுக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த காரியங்களில் சத்தியத்தை அறிந்தீங்கன்னா தான் சத்தியம் உங்களை விடுதலையாக்கி. எத்தனை பேர்த்தோட வாழ்க்கையில் விடுதலை இல்லாத வாழ்க்கை? நினைச்சு பாருங்க. கணவன் குடிகார கணவன், அல்லேலூயா. மனைவி ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கிறாங்க, அல்லேலூயா. அந்த கண்ணீர் வடிக்கிறது தேவ பாதத்தில் நீங்கள் அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார், வேதனைப்படுகிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாளில் ஆண்டவரை தேடுறீங்க? உண்மையா வேதத்தை எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? நினைச்சு பாருங்க. தேவனோடு கூட பேசுறது வார்த்தை மூலியமா தான். அல்லது அந்த வார்த்தை தான் தேவனாய் இருக்கிறது. அந்த வார்த்தை தான் இந்த நாளில் ஆவியானவர் உங்களோடு கூட இடர்பட்டு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனதோடு கூட சபை கூடி வரதை நம்ம விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. ஒவ்வொரு காரியங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்துல கூடினார்கள். அப்போஸ்தலர்ல அல்லேலூயா சொல்லப்பட்டது. ஒரே இடத்துல எப்படி கூடினாங்க? அல்லேலூயா. அவங்க குடும்பத்தை நினைக்கல. அவங்க என்ன, அவங்களுக்கு ஆவியானவர் எதற்கு, இந்த எதற்காக இந்த பூமிக்கு என்னை கொண்டு வந்தார்? பிதான் உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு. இயேசு வந்து என்ன செஞ்சார்? எல்லாம் முடிந்தது, எல்லாமே முடிஞ்சு. கண்ணீர், கவலை, நிந்த அவமானம், நீங்க பட்ட பாடுகள் எல்லாம் அவர் சுமந்துட்டாரு. நீங்க சுமக்க தேவையே இல்லைன்னு சொல்லி தான் அவர் முடித்து விட்டார். அல்லேலூயா. எல்லாம் முடிந்தது. உங்க வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி என்ன செஞ்சிட்டார் ஆண்டவர்? தேற்றாளவனை உங்களோட வாழ்க்கையில அனுப்பி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆலயம் வந்து பரிசுத்தமாகணும்னு சொல்லி தான் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, அந்த சபைகளுக்குள்ள வருகிறதற்கு அவர் என்ன செய்கிற ஒவ்வொரு நொடியும் நேரமும் உங்களோடு கூட இடர்படுறதற்காக அவர் காத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மக கண்ணீர் வடிக்கிறா, இவ கலங்கி நிற்கிறா. ஒவ்வொரு நாளும் நான் போறேன், ஆனா அவ சொல்றா, அல்லேலூயா, நான் வந்து வேதனையோடு இருக்கிறேனே, எதற்காக நீங்க என்னோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட பாடம்? இயேசு இருக்கிறாரான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. இயேசு இருக்கிறாரா? உயிரோட இருக்கிறாரா? நான் பார்க்கணுமே, இன்னைக்கு இவ்வளோ பாடுகளை நான் படுறேனேன்னு சொல்லி. அல்லேலூயா. அவர் கல்வாரி சிலுவையில அவர் அடிக்கப்பட்டார். அந்த வலிகள், வேதனைகள், ஒரு சின்ன புண்ணு வந்து அவங்களால தாங்க முடியுமா? நினச்சி பாருங்க. அல்லேலூயா. அவர் எத்தனை காயங்கள். அல்லேலூயா. கல்வாரியில் நீங்கள் கண்ணோக்கி பார்க்கும்போது அவருடைய ரத்தம், அல்லேலூயா, அந்த ரத்தத்தினால தான் நம்மை மீட்டெடுத்த. அந்த மண்ணு தான் நம்ம. அல்லேலூயா. அந்த மண்ணு மேலே அந்த ரத்தம் வந்து விழுந்தது. அல்லேலூயா. அதனால தான் நம்ம இன்னைக்கு ஜீவன், பலன், ஆரோக்கியத்தோடு கூட இருக்கிறோம். உயிரோடு கூட இருக்கிறதுக்கு அவரே சாட்சியாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன். அல்லேலூயா. உன்னை நான் பலப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. உனக்கு சகாயம் பண்ணுகிற தேவன். நீதியின் தேவனாய் இருக்கிறார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கணவன் வந்து உங்க வீட்டுக்கு சம்பளத்தை கொண்டு வந்து கொடுக்கலைன்னா வீட்டுக்குள்ள நீங்க விடுவீங்களா? நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. ஒரு மாசம் உள்ளேனா சரி, 2 மாசம் கொடுக்கலைன்னா அடுத்த நாள் என்ன செஞ்சிருவீங்க? சண்டை போட ஆரம்பிச்சிருவீங்க. இல்லையா? இதுதான் ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்குது. இவர் என்ன செஞ்சிடறாரு? வாங்குற காசெல்லாம் தண்ணி அடிச்சிடறாரு. ஆனால் ஒவ்வொரு காரிய பிள்ளைகள் கீழ்ப்படுகிறதில்ல இந்த காலகட்டத்தில். ஏன்னா நீங்கள் வந்து அந்த எல்லா விஷயத்துலையும் நீங்கள் உண்மையுள்ளவர்களான்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க? தன்னைத்தானே சுய பரிச்சை என்ன செய்யணும்? நமக்கு வேணும். நான் கரெக்டாக இருக்கிறேன்னா, என் காரியங்களை நான் கரெக்டாக இருக்கிறேன்னா, ஆண்டோட காரியங்களை நான் கரெக்டாக இருக்கிறேன்னா, எல்லா விதத்துலையும் நான் கரெக்டாக. ஏன் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யலாம்? பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, இன்னைக்கு வியாதிகளை குறித்து நீங்கள் பேசணும். வியாதிகள் வந்து சுகமாகணும், அற்புதம் நடக்கணும், அடையாளம் நம்மளுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க, அதிசயத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. அல்லேலூயா. வியாதிகள் சுகமாக்கணும்னு நினைத்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் அந்த ஆவியானவர் என்ன செஞ்சாருன்னா,
பிதா வந்து உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு. இயேசுவானவர் உன்னதத்தில் எல்லா பாடுகளும் உங்களுக்காக பட்டுட்டு அவர் சிலுவையில் வந்து என்ன செஞ்சார்? மரணம் அடைந்து கடைசியில் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டாரு. எல்லாமே நீ பட தேவையில்லை, எல்லாமே நான் பட்டுட்டேன், நீ என்ன செய்யாத, பட தேவையில்லை. ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன்? என் தேற்றாளனை நான் அனுப்ப போகிறேன். அந்த தேற்றாளன் வந்திருக்காரு. இன்னைக்கு என்ன செய்கிறீங்க? வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவு, நான் பெருசு நீ பெருசு, நான் சொல்கிறத தான் கேட்கணும், அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குது. இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மனது இருக்கா? நினச்சி பாருங்கள். அந்த சந்தோஷமான ஒரு ஐக்கியம் எப்படி கரம் பிடித்தீங்க உங்கள் வாழ்க்கையில். தேவன் வந்து இன்றைக்கி குடும்பங்களை பார்க்குறா, கண்ணோக்கி பார்க்குறா. அந்த குடும்பத்துக்குள்ளே அருவருப்பான காரியங்கள், மொபைலில் பிள்ளைகள் வந்து பார்க்கக்கூடாத காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவளுடைய அசுத்தத்தின் ஆவிகள் எந்த நேரம் அவங்க காலையில் வெளியில் போகிறாங்க, சாயங்காலம் வருவதற்கு நிச்சயம் இல்லை. இன்றைக்கி விபத்தின் ஆவி, மரணத்தின் ஆவி, பாதாளத்தின் ஆவி, மரணத்தின் தருவாய்கள், 40 வயசு 30 வயசுலாம் மரணங்களை நம்ம கேள்விப்படுகிறோம். நம்ம சொந்தக்காரங்க, அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க, இப்போ ரோட்டில் எத்தனை, முதல்ல ஆம்புலன்ஸ் சவுண்டே கேட்காது, ஆம்புலன்ஸோட சவுண்டு கேட்டிருக்கீங்களா? இன்னைக்கு எவ்வளோ ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்குது, நீங்கள் நினச்சி பாருங்க. எத்தனை மரணங்களை நம்ம கேள்விப்படுறோம். நமக்கு இன்னைக்கு நம்ம கூட இருந்தவங்க எத்தனையோ பேர் இந்த நாள் நம்ம மரித்து இருக்கலாம். இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் எதுக்காக உயிரோட வச்சிருக்காரு தெரியுமா? நீங்கள் ஆண்டவருக்கு தேவை, அவருடைய சித்தத்தை செய்யணும், அவருடைய சத்தத்தை கேட்கணும். அவர் ஊன்களுக்குள்ள எலும்புகளுக்குள்ள ரத்த சபைனா நம்ம தான் முதல்ல நம்மளை பரிசுத்தமாய் மாற்றணும். அல்லேலூயா. அந்த ஒரு மனது ஐக்கியம் தேவன் கொடுத்த சபைக்கும், நம்ம கொடுத்த குடும்பங்களுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம கணவனுக்கு, அல்லது நம்ம மனைவிக்கு, அல்லேலூயா, நம்ம உண்மையாக இருக்கிறோம். அல்லேலூயா. பக்கத்துக்கே வீட்டுக்காரங்க சண்டை போட்டாங்கன்னா நம்ம எகிரிட்டு போகிறது, அவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு. அல்லேலூயா. மாமியார்னால தான் பிரச்சனை, என் குடும்பம் கெடுறதுக்கே மாமியார் தான். அவங்க யாருமே இல்லை. பிசாசு என்ன செஞ்சிட்டான் தெரியுமா? உங்களை எல்லாம் ஏமாத்திட்டான். உங்க ஆசீர்வாதத்தை அவன் திருடிட்டு இருக்கிறான். நீ ஆண்டவர் கொடுக்கிற அந்த உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியல உங்களால. ஏன்னா உங்க கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. கண்கள் என்ன செஞ்சுட்டான்? அவன் மூடிட்டான். உலக ஆசைகளுக்குள்ள, இச்சைகளுக்குள்ள. இந்த துணி வேணும்னா இந்த துணி இன்னைக்கு தான் வேணும், இன்னைக்கு உடனே நான் வாங்கி ஆகணும், நீ பணத்தை கொடுத்துரு கடவன்கிட்ட. அல்லேலூயா. உங்களுக்கு அந்த பொருள் வேணுமா? இந்த காரியம், இவ்வளோ காரியம் இருக்கே, இந்த காரியம் வேணுமான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நிதானிக்கிற அறிவு இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் கடனில் போய் கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க, கடனை வாங்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது தேவையா? ஆண்டவர் உங்களை சொன்னாரா? நினச்சி பாருங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு மனதோடு, முதல்ல ஒரு மனதுக்காக, குடும்பம் ஒரு மனதுக்காக என்ன செய்யணும்? உங்களுக்கு கொடுப்பட்ட கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். அது இயேசுவே சொல்லிட்டு போயிருக்கார். உன் பிள்ளைகளுக்காகவும் உன் குடும்பத்துக்காக நீ என்ன செய்? ஜெபம் பண்ண. முதல்ல அவங்கள பாதுகாத்துக்கோ, அதுக்கப்புறம் என்ன செய்யும்? அப்போ தான் என்ன செய்ய முடியும்? நீ தேசங்களுக்காக, பட்டணங்களுக்காக, சபைகளுக்காக உண்மையாக நம்ம இருக்க முடியும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளே நம்மளை நடத்துவார், சகல சம்பூர்ணங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நீங்கள் போய் ஒரு இடத்துல, இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற காரியங்கள் எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஒவ்வொரு நாளும் அற்புதத்தை செய்கிறாரு. செத்து போன பிரேதம், அல்லேலூயா, 3 வயது சிறுவன், அவ்வளோதான் மரித்து போய்விட்டான்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணாங்க, அவங்க தாயார். அல்லேலூயா. கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நாங்கள் அந்த நேரத்தில் சொன்னேன், நான் எனக்கு வந்து ஆவியானவர் ஒரே ஒரு சொன்னார், இதோட 2வது டைம். அல்லேலூயா. இது 2வது டைம். ஃபஸ்ட்டு வந்து என்ன செஞ்சேன்? நான் ஜீவனை கொடுத்துருக்கேன். இது 2வது டைம். அவங்கக்கிட்ட திட்டமா நீ சொல்லு. அல்லேலூயா. திட்டமாக ஜீவனை கொடுக்கறது அவரால் கூடாத காரியம் இல்லை, அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஜெபம் பண்ணி அந்த செகண்டாக அந்த பையன் என்ன செஞ்சான்? 3வது நாள் கோமா ஸ்டேஜ், அவ்வளோதான், பொழைக்காத, எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஜெபம் பண்ணின அந்த நிமிஷம் அந்த ஜீவன் கொடுத்த ஆண்டவர் அந்த பையன் இன்னைக்கு சுகபத்திரமாக இருக்கான். அல்லேலூயா. எவ்வளோ ஆசீர்வாதமாக ஆண்டவர் அநேக வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செஞ்சார்? உயிரோடு எழுப்பினார். ஆண்டவர் நைட்டு எனக்கு ஒரு காரிய தரிசனம் கொடுத்தாரு. இந்த சபைக்கு வர்றதுக்கு முன்பது, ஆண்டவரே அந்த இடத்துல என்ன சத்தியத்தை நான் போய் சொல்லணும்னா, சபைக்குள்ளே என்னன்னா ஒரு மனது இல்லை. அல்லேலூயா. ஒரு மனது இல்லை. நான் வந்து வரேன், ஆனால் அவங்க விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. அவர்களுக்குள்ளே நான் வந்து என்ன செய்ய முடியல? ஊடுருவி போக முடியல. அவங்களோட காரியங்களே இந்த நாளில் என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க? பேசியிருக்காங்க. ஒரு இடத்துல நான் பார்க்குறேன், ஒரு மலையை பார்க்குறேன். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜனங்களே பார்க்குறேன். அல்லது அவங்க சொல்கிறாங்க, இவங்க என்னது, நான் அவங்க போய் சொல்கிறாங்க, இவங்க தான் எங்கள் அம்மா, அவங்க மக தான். ஆனால் அவங்கள யாருமே அங்கே கண்டுக்கிற மாதிரி இல்லை. ஆனால் என்ன செய்கிறாங்க அந்த ஜனங்கள்? இவங்களாம் என் சொந்தக்காரங்க, பெருமை, இவ்வளோ கூட்டம் எனக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு பெருமை, பணப்பெருமை, கொலப்பெருமை, கோத்திர பெருமை.
அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லேலூயா, அவர் அனாதியாக தான் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திணிந்தார். எல்லாத்துக்கும் அவர் நன்மை தான் செஞ்சார். அல்லேலூயா. இன்னைக்கு வாலிப மகளே மகனே, எத்தனை பேர் இந்த நாளில் பெற்றவர்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறீங்க? அல்லேலூயா. கதவை சாத்திட்டு நீங்கள் படிக்கிறீங்களா? நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படி நீங்கள் நடக்கிறீங்களா? உங்கள் தாயின் தகப்பனை கனம் பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் கரெக்டாக கனம் பண்ணுறீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை மனைவிமான்கள் தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீங்க? அல்லேலூயா. தவறு செய்தது அல்லேலூயா. அது ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நாளிலே பெண்கள் ஆண்களா யாராக இருந்தாலும் தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து இந்த நாளில் ஒரு மனது அந்த ஐக்கியம் அல்லேலூயா உங்களுக்கு கொடுக்குற அந்த சம்பளத்தில் கூட நீங்கள் என்ன செய்யுங்க, தன்னுடைய குடும்பங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்க. சபைக்கு கொடுக்க வேண்டிய அந்த 10ல் 1 பங்கு அவர் தானே உங்களுக்கு பலனை கொடுக்குறாரு. சொல்லுங்க, அவர் உங்களுக்கு பலனை கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு வேலையை கொடுத்தவர் அவர். அந்த வேலையில் 1008 பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் வேலை செய்ய முடியுமா? இல்லையா? அந்த ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஜீவனை கொடுக்குறார். போயிட்டு வர வரைக்கும் இந்த உலகத்தில் எவ்வளோ நாசமோசங்களை கேள்விப்படுறோம். நம்ம உலக பிள்ளைகள் கிடையாது, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அந்த நாள் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் போய் அவர் வந்து உங்களை அவர் பக்கத்திலே நிற்கிறாரு. அந்த உணர்வு இல்லாமல் இந்த நாளில் என்ன செய்கிறீங்க இருக்கிறீங்க? சபையில் வந்து கட்டோட ஜெபிக்கிறாங்க, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறாங்க, எல்லாம் ஜெபிக்கிறாங்க. அந்த நாள் மட்டும்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆல்ரெடி அந்த நாள் தான் உங்களுக்கு உணர்வே வருது. அதுக்கப்புறம் சாயங்காலம் போயாச்சுன்னா நாளைக்கு என்ன ட்ரெஸ்ஸு, நாளைக்கு என்ன சாப்பாடு, நாளைக்கு என்ன காரியம். ஆனால் ஆண்டவரை என்ன செஞ்சிடறீங்க? மறுதளிக்கிறீங்க, மறக்கிறீங்க. அல்லேலூயா. அந்த நாளில் ஆண்டவர் உங்கள் கூட திட்டமாக செயல்படணும்னு விரும்புகிறார். உங்களுக்குள்ள ஊடுருவி பாய அல்லையா, உங்களுக்குள்ள அவருடைய அபிஷேகத்தை தர. சபைக்கு உண்மையாக இருங்க, குடும்பத்துக்கு உண்மையாக இருங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்ற சகல சத்தியத்தை என்ன செய்வார்? அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த இடி முழக்கம் போல அந்த இடத்துல என்ன செஞ்சிச்சு? அல்லேலூயா. பரிசுத்த ஆவி இறங்கினார். அல்லேலூயா. அந்த பெந்தகோஸ்தே நாளில் என்ன நடந்துச்சு? இந்த நாளிலே நீங்கள் உண்மையுள்ளவன் என்ன செய்வான்? பரிபூர்ண நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். உண்மை இல்லாதவன் இவங்களை குறை சொல்லிட்டு அந்த காரியம் இப்படி இந்த காரியம் இப்படி, அது தேவையே இல்லை. ஏன்னா இதெல்லாம் பிசாசு கொண்டு வந்து போடுற தந்திரம். பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டிய நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? இன்னைக்கு பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்கோம். பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப துக்கப்படுகிறார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க? உலக காரியங்களை குறித்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அல்லையா? உலகத்தில் இருக்கிற நம்மள இருக்கிறவர் பெரியவர். அவருக்கு என்ன செஞ்சுருக்காங்க? இந்த சாப்பாடை போட்டு பியூட்டி பார்லருக்கு போய் முகத்தை அழகு பண்ணி சரீரத்தை வந்து அது சாப்பிட்டா பாதாம் பருப்பு வேணும், பிஸ்தா பருப்பு வேணும் இந்த சரீரத்துக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற மனுஷன் என்ன செய்யறதில்ல? வெளியில் கொண்டு வரதே கிடையாது. அல்லேலூயா. வெளியில் கொண்டு அந்த உள்ளான மனுஷன் வந்து என்ன செய்யணும்னா வெளியில் வரணும். நம்ம வந்து ஜெபிக்கும் போது மட்டும் என்ன சொல்கிறோம்? நம்ம அல்லேலூயா ஜெபிக்கும் போது நான் குறுகணும், நீ பெருகணும்னு சொல்கிறா. ஆனால் அவர் பெருகிறதுக்கே நம்ம விடுறதில்லை. அநேக வேலையில் அவர் பெருகிறதுக்கே நம்ம விடுறதில்லை. நம்ம சுயங்கள், நம்முடைய காரியங்கள் அல்லேலூயா தசம பாகத்தில் உண்மை இல்லை. அதனால தான் தரித்திரம், அதனால தான் கடன். அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர் சபைகள் என்ன நடந்துச்சு நீங்கள் நினச்சி பாருங்க. அல்லேலூயா. அந்த இடத்துல வந்து அக்கினிமயமான நாவுகள் எழும்பின. அவங்களுக்குள்ள என்ன செஞ்சு? அந்த ஒரு மனது ஐக்கியத்தை கொடுத்தார். அந்த ஐக்கியத்தில் பலனாக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு சபை காரியமாக இருந்தாலும் சரி, குடும்ப காரியமாக இருந்தாலும், இந்த சபையில் ஒரு 100 குடும்பங்கள் கொடுத்துச்சுன்னா ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த மற்ற 99 குடும்பங்க நிற்கணும். அல்லேலூயா. அதுதான் ஒரு மனது. அல்லையா? ஒருத்தர் பாரம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கண்ணீர் விட்டு முழங்கால் முடிக்கணும். போதகர் அம்மா மட்டும்தான் ஜெபிக்கணும் இல்லை, அவங்க கொடுத்தப்பட்ட பிள்ளைங்க தான் ஜெபிக்கணும் இல்லை. நீங்கள் முழங்கால முடக்கணும். போதகருக்காகவும் போதகர் அம்மாவுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கணும். ஏன்னா அவங்க தேசத்துக்காகவும் திறப்பில் நிற்கிறாங்க. அல்லையா பட்டணங்களுக்காக திறப்புக்கிறாங்க. அத்தனை ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் வடிக்கிறாங்க. இந்த கடைசி காலம். அல்லேலூயா. இந்த கடைசி காலங்களில் அந்த ஜனங்கள் கடைசி காலங்களில் நான் யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது குமாரனும் உங்கள் குமாரத்தையும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லேலூயா. அப்போது தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உன் வாலிபர்கள் தரிசனை அடைவார்கள், உன் மூப்பர்கள் என்ன செய்வாங்க? சொப்பனம் காண்பார். இந்த வெளிப்பாடெல்லாம் இருந்தால் மட்டும்தான் பிசாசை துரத்துனா அவன் என்ன செய்வான்? போவான். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்காமல் இங்கே வந்து அந்த அற்புதத்தை பெற்றுட்டு நீங்கள் வாசப்படியை விட்டு வெளியில் போனோன்னா பிசாசு என்ன செஞ்சிருவான்? நமக்குள்ளே வந்துடுவான். ஏன்?
ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு விஷயம் கேளுங்க. ஆண்டவரை கேட்குறீங்க, நான் வந்து உலகத்தில் இருக்கிற ஜனங்க கூட எல்லாம் செய்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க, ஆனால் நான் ஏன்பா இப்படி கஷ்டப்படுறேன்? அநேக கேள்விகள் நீங்கள் கேட்குறீங்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவருக்கு துக்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. அவர் சகல சத்தியத்தை நீங்கள் அறியறது கிடையாது. அதுதான் பாடுகள், உபத்திரங்கள், கண்ணீர்கள், கவலைகள். அல்லேலூயா. இவங்க ஜெபிக்கிறாங்க, இந்த சபைக்காக ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா. அநேக சத்தியங்களுக்கும் உங்களுக்கு நடத்துகிறாங்க. ஆனால் அந்த சத்தியத்தை இங்கே கேட்டுட்டு என்ன செஞ்சுறீங்க? அப்படியே விட்டுட்டு போயிடுறீங்க. அந்த சத்தியத்தை அறிந்தீங்கன்னா அது விடுதலையாகும். அந்த சத்தியத்தை என்ன செய்யணும்? விசுவாச அறிக்கை பண்ணணும். அப்போ தான் அந்த இடத்துல என்ன செய்யும்? அற்புதம் நடக்கும். சுகத்துக்காக தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிக்க சத்துருடைய சகல வல்லமைகிற மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாச்சு. அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அந்த அதிகாரத்தை என்ன செய்யலை? நீங்கள் பயன்படுத்தலை. ஏன் பயன்படுத்தலைன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இல்லை. இன்னைக்கு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டவங்க, அல்லேலூயா, இன்னைக்கு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டவங்க, அக்னி அபிஷேகம் பெற்றுக்கொண்டவங்க பிசாசு பிடியில் இருக்காங்க. ஜனங்களுக்காக திறப்புல நிற்க வேண்டியவங்க பிசாசு பிடியில் இருக்காங்க, வறுமையில் இருக்கிறாங்க, தரித்திரத்தில் இருக்காங்க. ஏன்? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். அந்த பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சித்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். சபைக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். ஒரு தாய் தகப்பன், அல்லேலூயா, ஆபிரகாமை எதற்காக அழைத்தார்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமை அழைத்து அவங்களுக்கு கொடுத்த ஒரு மகனை, அல்லேலூயா, ஈசாக்க விதைத்தாங்க. அல்லேலூயா. அப்போது ஆபிரகாமை கூப்பிட்டு இவ்வளவாய் உன்னுடைய ஜனங்கள் பெருகி இருக்கு. அப்போது நம்மளுக்குள்ள சுயங்கள் இருக்கக்கூடாது, சுயங்கள் இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, அல்லேலூயா, ஆவிக்குரிய பெருமைகள் இருக்கக்கூடாது. எல்லாமே இப்போ இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு பேசுகிறேன்னா நான் கிடையாது. அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரோ நானும் இணைந்து செயலாற்றி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. என்னுடைய வார்த்தைகள் அல்ல, தேவ வார்த்தை அக்கினியாய் அனலாய் உங்களுக்குள்ள கடந்து வந்து கொண்டு இருக்கிறது. எதனாலன்னா ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரை பயன்படுத்தணும். நீங்கள் அசாதாரணமானவர்கள், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளை உச்சரித்து பழகுங்க. அதே மாதிரி தரிசனங்கள் காண்டுட்டு அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தரிசனங்கள் வெளிப்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரத்தத்தினால நீங்கள் கேட்கணும். கல்வாரி ரத்தத்தின் வல்லமையை நீங்கள் அந்த இடத்துல உச்சரித்து பேசணும். அல்லையா, ஒரு ஊழியர்கள் போல. அல்லையா, இன்னைக்கு பல காரியங்கள் இன்னைக்கு வந்து என்ன செய்கிறாங்க? அல்லையா, தரிசனங்கள் வெளிப்பாடுகள் மனுஷங்க பேசுகிற மாதிரி பல காரியங்கள் இருக்குது. ஆனால் ஆவியானவர் சொல்கிற என்ன, தூதர்களுக்குள்ள ஆண்டவர் என்ன செய்யலை? நம்ப மாட்டார். அவரோட வருகையை யாருக்குமே என்ன செய்யலை? சொல்லலை. அவர் திருடன் வருவது போல வரப்போகிறார், சீக்கிரத்தில் வரப்போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஆண்டவருக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன், இந்த நாளில் என் வாழ்க்கையில் சுகம் உண்டாகணும், பலன் உண்டாகணும், ஆரோக்கியம் உண்டாகணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரிகபா ஷேகேதுரா கரபா ஷபரபு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் பேதுரு அவர்களை நோக்கி, நீ மனம் திரும்பி ஒவ்வொரு பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுக்காம அல்லேலூயா இருக்கீங்க? அல்லேலூயா. ஆனால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டவங்க அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அவனுடைய வார்த்தைகள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். நீங்கள் சபைக்கு ஒவ்வொருத்தரும் வரீங்க, ஒவ்வொருத்தரும் நினைச்சா ஒரு ஆத்மாவை ஒவ்வொரு வாரத்தில் நீங்கள் கொண்டு வரலாம். தேவ சமூகத்தில் காத்துருங்க. சிஸ்டர் நான் வரேன் சிஸ்டர், இந்த வாரம் எங்களை கூட்டிட்டு போங்க சபைக்குன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அந்த ஆத்மா விடுதலையாக்கப்படல, நரகத்துக்கு தப்பித்து கொள்ளல. அப்ப அந்த ஆசீர்வாதம் யாருக்கு? உங்கள் ஒவ்வொருவருக்கு தானே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த நாளிலே சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுக்கிற இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று வார்த்தை கொடுக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், தேவாலயத்தில் பிரவேசிக்கிற பேதுருவை யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். அல்லேலூயா. யோவானை பேதுருவை கண்டு என்ன செய்கிறாங்க? பிச்சை கேட்டாங்க. அல்லேலூயா. அப்போ என்ன அங்கே என்ன நடந்துச்சு நினச்சி பாருங்க. பிச்சை கேட்குறாங்க. பிச்சை கேட்கறதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? கொடுக்க வேண்டாம். அவங்க கிட்ட என்ன இருந்துச்சு? இயேசுவோட நாமம் இருந்துச்சு. அல்லேலூயா. இயேசுவோட நாமம். அவன் சொல்றாங்க, பேதுரு யோவானாம் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவரிடத்தில் ஏதாகலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்து ஏதாவது அவங்க கொடுப்பாங்க, நம்ம என்ன செய்யலாம்? இந்த நிமிஷம் நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் இன்னைக்கு சபைகளுக்கு கொண்டு வந்த உடனே இன்னைக்கு ஒவ்வொருத்தர் மூலியமாக என்ன செய்ய? இயேசுவோட நாமத்தை உச்சரிக்கிறாங்க. அவருடைய கல்வாரி காரியங்களை எதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க? நீங்கள் அநேகரை உருவாக்குவதற்காகவும் அநேக ஜனங்களை கொண்டு வருவதற்காகவும். அல்லேலூயா. அந்த இயேசுவோட நாமத்தை சொல்லும் போது பிசாசு என்ன செய்வான்? நடுங்குவான். அல்லேலூயா. ஊன்களுக்குள்ள, எலும்புகளுக்குள்ள, ரத்த நாளங்களுக்குள்ள அவரை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஜீவ சாட்சியாய் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவார். அல்லேலூயா. அப்போ என்னாச்சு அப்படின்னா அவனிடத்தில் ஏதாவது கிடைக்க என்று எண்ணி பார்த்தான். அப்பொழுது பேதுரு சொல்றாரு, வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லை,
அல்லேலூயா. என்னிடத்துல இல்லை, நீ என்ன செய்ய இப்போ? அல்லேலூயா. உனக்கு நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நட. அப்போ அவன் ஒரே நிமிஷம் பிச்சை கொடுத்துட்டீங்கன்னா அவன் அதே இடத்துல நாளைக்கு என்ன நினைப்பா, இன்னும் 2 பேர் பிச்சை கொடுப்பாங்க. அப்ப நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நட. அல்லேலூயா. அப்போ அந்த நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்ம பெற்றுக்கொண்டு இன்னைக்கு என்ன செய்யறோம்? நம்ம அல்லேலூயா கண்மூடித்தனமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாள்ல ஆண்டவர் சொல்லுகிறார், அல்லேலூயா, சகலத்தையும் புதிதாக்குவேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லுகிறார். உங்களை அர்ப்பணிப்பீங்களா? நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாருக்கும் நீங்க ஜெபிக்கிறது உங்களோட கடமை. தேவ சமூகத்துல மாத்திரமல்ல, உங்க குடும்பத்துக்கு, உங்க கணவனுக்கு நீங்க உண்மையா இருங்க. உங்க பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டா செய்யுங்க. யாரை குறித்து நம்ம குறை பேச வேண்டிய அவசியம் இல்லை. எந்த காரியம் நமக்கு தேவையும் இல்லை. ஏன்னா எல்லா வச்சு சகலத்தையும் செய்கிற காரியங்களை சகலத்தையும் நான் புதிதாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்க வாழ்க்கை மாறணும்னா பரிசுத்த ஆவியானவர் விரும்பி கேட்டுக்கிறா. அவங்கள என்ன செய்யறாங்க? என்ன நோக்கி கூப்பிடல. நான் அவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் அவங்க உள்ள எங்க இருக்கு? உலகத்தை நோக்கி இருக்கு. அல்லுடைய உணர்வு இல்லை, அல்லுடைய அறிவு இல்லை. அதனால ஆண்டவர் உங்களை உங்க கூட விரும்புகிறார், உங்களோடு கூட வர விரும்புகிறார். உங்களை அர்ப்பணிங்க. இந்த நாளில் என்ன செய்யுங்க? இந்த சத்தியத்தை கேட்டுட்டு என்ன செய்யாதீங்க? விட்டு விடாதீங்க. அல்லலுயா. இந்த சத்தியம் என்ன செய்யும்? சகல சம்பூர்ணத்துக்குள்ள நடத்தும், சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்தும். இதுதான் வழி, நடக்க வேண்டிய வழி இதுதான். இந்த வார்த்தை கேளுங்க. ஆண்டவர் பேசுறார். அன்னைக்கு போன வாரத்தில் நான் ஆண்டவர் கேட்ட, ஏசப்பா நீங்க என் கூட பேசவே இல்லையே, அப்போ நீங்க ஏன் பேசுற? நான் ஒவ்வொரு நிமிடம் கூட நான் பேசிட்டு தான் இருக்கேன். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் இடர்பட்டு என்ன செய்கிறா? நான் உன்னோரு கூட நான் இருக்கிற மகளே, அல்லேலூயா, நீ கலங்காத. அப்போ இந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்குது, ஒரு சுகம் இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு ஜனங்கள் எழுப்பப்படுறாங்க அப்படின்னா அநேகரை நீங்க தூக்கி விடுறதுக்கு நீங்க காரணமா இருக்கணும். அல்லேலூயா. அவங்கள மொட்டக்கிறதுக்கு நீங்க காரணமா இருக்கக்கூடாது. அநேகரை சபைக்கு கொண்டு வர்றதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கணும். இது கடைசி காலங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஈரான்ல நீங்க சம்பவங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். 3ஆம் உலக போர் வரப்போகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க தேசங்களுக்காக, பட்டணங்களுக்காக? அல்லேலூயா. 3ஆம் உலக போர் வந்துச்சுன்னா பஞ்சங்களும் பட்டினிகள், அல்லேலூயா, தமிழ்நாட்டில் வந்துச்சுன்னா நம்மளால இருக்க முடியுமா? நீங்க நினைச்சு உண்மையா ஆண்டவரோடு கூட இருக்கும்போது சிங்கக்குட்டிகள் பட்டினியா இருக்கும். கர்த்தரத்தியலுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நீங்க எதை தேடி போக வேண்டியதில்லை, எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை தேடி வரும்படியாய் செய்வார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதோ நான் சகலத்தையும் புதிதாக அல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவாவியானவர், அல்லேலூயா, சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அல்லேலூயா. இந்த வசனம் சத்தியம் உண்மையுள்ளது. இதன்படி நீங்க நடங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நிற்போம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சொல்கிறதாவது, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இந்த மாலை நேரத்திலே சில நன்மைகள் புதிதாய் கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட போகிறார். இதுக்கு முந்தின வசனத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது அவருடைய கண்ணீர்கள் யாவையும் தேவன் துடைப்பார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ரகசியமாய் தேவ சமூகத்தில் அந்தரங்கமாய் கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கலாம். குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, ஒரு பலவீனங்கள் மாறும்படியாக, ஒரு ஆசீர்வாதத்திற்காக, ஒரு நன்மைக்காக உடைய கண்ணீர்கள் யாவையும் தேவன் துடைக்க போகிறார். இந்த 50 நாள் ஜெபத்திற்கு பிறகு எதெல்லாம் நீங்க தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த கண்ணீரெல்லாம் களிப்பாய் மாற்றி கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு ஒரு அறுவடை செய்யும்படியாக கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்ட போகிறார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின. இந்த வார்த்தையின் அப்படியே உங்களுக்கு அப்படியே நிறைவேற்றும் என்று சொல்லி இந்த நாளில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்னைக்கு சொன்ன இந்த வார்த்தை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்ற தேவனாகிய கர்த்தருடைய ஜனங்கள் ஒவ்வொருத்தருக்கும் புதிய நன்மைகள் தோன்றுவதாக, புதிய ஆசீர்வாதங்கள் தோன்றுவதாக, புதிய கிருபைகள் தோன்றுவதாக, புதிய வரங்கள் தோன்றுவதாக, புதிய வல்லமைகள் தோன்றுவதாக, புதிய இரக்கங்கள் நேரிடுவதாக என்று சொல்லி இவர்களை மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆன்லைன்ல பார்க்கிறவர்களுக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அன்பின் ஐக்கியமும் இந்த மாலை ஜெபத்திலே கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்த உங்கள் அனைவரோடும் இன்றும் இன்றும் சதா காலமும்
ஆண்டவருடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். கைகளை உயர்த்தி 3 முறை சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா.